எக்ஸ்பிரி நீ யாரையோ பத்தி பேசிருக்க, நான் கீழே இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். இந்த காவலன் படத்தை சொன்னான் பத்தியா, அதுக்கப்புறம் தான் ஓகே அப்ப இவனதான் சொல்றான்னு நினைச்சு வந்தேன். My friend Vitoba, how are you? Good bro. சொல்லுங்க ராஜேஷ் ப்ரோ. இல்ல ஆனா மாப்ள சைக்கோ ஆயிரும் மாப்ள இன்னும் ஒரு 2 மாசத்துக்கு. அப்படி பேசினா எனக்கு சமாளிக்க முடியும். இல்ல எக்ஸ்பிரி. ஆனா எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு ஆசைடா, அண்ணன் வந்துட்டு சிஎம் ஆயிட்டு கருணாநிதியை வந்துட்டு இந்த அம்மாவை வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லா அலைய வச்சு திரும்ப கைது பண்ணி அந்த மாதிரி பண்ணணும். அப்ப இவன் வந்து கதறணும். இவனை ஏன்டா சொன்னா? உங்க ரேஞ்ச் என்ன ராஜேஷ் ப்ரோ? இவனோட எல்லாம் போய் போட்டி போட்டுட்டு இருக்கீங்க. இவனை எங்கடா சொன்ன? அவன் மாத்தி சொல்றான்டா. நான் சொன்னது யார சொன்னேன்? இவன் தோழராதிய சொல்றான்டா. நான் சொல்றது ஸ்டாலின சொல்றேன். ஸ்டாலின சொல்றேன்டா. இல்ல அதெல்லாம் விட்டுருங்க. கண்டென்ட் இங்க பாருங்க. நான் சொல்றேன்ல அது மாதிரி பண்ணணும். அன்னைக்கு வந்துட்டு இவனுங்க கதறணும். அன்னைக்கு நான் ஒரு ட்வீட் போடணும், இவன் ஒரு ஆளு மயிருன்ட்டு இவனெல்லாம் வந்து போறதுக்காக இல்ல நீங்க போறதுக்காக அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி. ஆமா, அந்த அன்னைக்கு இவனுங்க யோகே இவனுங்க மேல வந்து கேஸே இல்லையே. இவனுங்க எல்லாம் என்ன தூய்மையானவன் இல்ல இருக்கிற ராஜேஷ் ப்ரோ. இந்த வெறிய கேம்பெயினிங் பண்ணி ஓட்ட வர வைக்க பாருங்க. இல்லடா இல்ல நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்கல்ல. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்கல்ல. அவனோட பழைய ட்வீட் ஒண்ணு இருக்குது, இப்பவும் என்கிட்ட ஸ்கிரீன்ஷாட் இருக்குது. அதாவது 2021 ஏப்ரல் 6 எலெக்ஷன் அன்னைக்கு போட்டிருக்கான். என்ன போட்டிருக்கான்னா, அத என்ன போட்டிருந்தான், அந்த மாஸ்டர் பட இஷ்யூ, அப்புறம் வந்துட்டு சர்க்கார் பட இஷ்யூ, அதுக்கப்புறம் வந்துட்டு பிகில் படத்துக்கு பிகில் ஆடியோ லஞ்சில் வந்துட்டு இது பண்ண ஆடியோ லஞ்சில் நடந்த விஷயம், இதெல்லாம் வச்சு வந்துட்டு இப்படிலாம் அவருக்கு வந்துட்டு பிரச்சனை கொடுத்தாங்க, அவர் ஒரே ஒரு சைக்கிளை வந்து முடிச்சு விட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு எலெக்ஷன் அன்னைக்கு காலையில போடுறான். புரியுதா? அப்போ அதெல்லாம் போடும்போது அந்த இஷ்யூ எல்லாம் போடுறப்ப அப்ப அதெல்லாம் மட்டும் வந்துட்டு சிஎம் பண்றாங்க. இது மட்டும் வந்துட்டு இந்த கரூர் இஷ்யூ மட்டும் வந்துட்டு இவனு சிஎம் பண்ணலையா? இல்ல அது கோர்ட்ல இருக்கு. நாம பேசினா அது கண்டென்ட் ஆயிரும். தேவையில்லாத வேலை விட்டுருங்க. அதான் நிறைய விஷயத்துக்கு அதுக்காக தான் நானுமே அமைதியா இருக்கிறேன். நடக்கும்போது அன்னைக்கு இருக்கு ரொம்ப ரொம்ப பச்சையா வந்துட்டு ஒரு இதா தெரியுறான்டா எனக்கு. ஒரு டயத்துல வந்துட்டு ஓகே, நான் அதான் சொல்றேன்ல, அண்ணா அரசியல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் புரியுது. இந்த தோழராஜேஷ் ப்ரோ, நீங்க யாருக்கெல்லாம் கிரெடிட் கொடுத்தீங்களோ எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க. தோழராதி, டீ கடைக்காரன், டீ கடையாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு பூதம், இவனுங்கெல்லாம் வந்துட்டு இந்த அதாவது இந்த நீளமா எழுதுன இந்த எஸ்ஏக்கு வந்துட்டு எழுதுவானு தெரியுமா? பதில் தெரியாம வந்துட்டு உட்காந்துட்டு 2 பக்கத்துக்கு எழுதுவானுங்க தெரியுமா? சரி ஓகே, ஏதோ படிச்ச பையன் நினைச்சு வந்து மார்க் போடுவாங்க தெரியுமா? அதே மாதிரி வந்துட்டு நீளமா எழுதுவானுங்க. இவனுங்கெல்லாம் ஏதோ அறிவாளி நினைச்சிட்டு இருந்தோம். இப்பதான் தெரியுது இவனுங்கெல்லாம் வந்துட்டு அடி வாங்க மாதிரி தான் தெரியுது, முட்டா பயிலுக்கு மாதிரி இருக்கானுங்க. விடுங்க. விஜி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. சொல்லுங்க விஜி. ஆனா அந்த சாட்டை வீடியோ ஷேர் பண்ற ரஜினி ஃபேன்ஸ் மொத்தாலக்க உங்களை என்ன கேள்வி கேட்டிருக்கான் தெரியுமா? தெருமுக்குள்ள வச்சு அவன் ஃபேமிலியை பிஸே பண்ணிருக்கான். ஆமா, இத்தனைக்கும் ரஜினி அரசியலுக்கு வரல, கட்சி ஆரம்பிக்கல, எதுவும் பண்ணல. அப்பவே ரஜினியை கள்ளிப்பால் ஊத்தி கொண்டிருக்கணும்லாம் பேசியிருக்கான்டா. தமிழ்நாட்டுல வந்துட்டு போத்துல உப்பு போட்டு திங்கிற ஆளுகளா இருந்தா நைட்டு 10 மணிக்கு மேல கதவை சாத்துற ஆளுகளா இருந்தா, ஒண்ணு விஜய் ஃபேன்ஸ், விஜய் ஓட்டர்ஸ், இன்னொன்னு வந்து விஜய் ஹேட்டர்ஸ். 2 பேரும் கிராஸ் டாக்ல மாறி மாறி வேற இதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க விஜய். கேட்கலாம், எக்ஸ்பைரிக்கு கேட்கலாம். இல்ல அவர் பேசுறது எனக்கு கேக்குது. நான் வந்து ஒரு பக்கம் இங்கிட்டு போய்கிட்டு இருக்கேன், அவர் அந்த பக்கம் போயிட்டு இருக்காரு. அது வந்து எக்ஸ் ஷேப்ல அவன் சொன்னது இருக்கால, அவன் சொன்னதுதான் நானும் சொன்னேன். தமிழ்நாட்டுல இருக்குது ரெண்டே 2 பேர் தான். ஒண்ணு விஜய் ஃபேன்ஸ், இன்னொன்னு விஜய் ஹேட்டர், அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. இந்த இவனுங்களும் அதான் பண்றானுங்க. இந்த கொத்தடிமை மட்டும் என்ன பண்றானுங்க, பெரியார கேவலமா பேசினதுல இருந்து எல்லாமே பண்ணிருக்காங்க. ஆனா அதை விட்டுட்டு சாட்டை வீடியோ தூக்கிட்டு வரானுங்க. இல்ல இவங்களே தான் இந்த சாட்டையை அரெஸ்ட் பண்ணி அவன் போன்ல உள்ளது எல்லாத்தையும் திருடி அவனை வச்சு மிரட்டி எல்லாம் பண்ணாங்க. இப்போ வந்து மாம்ஸ் ஆயிட்டாங்க. அவங்களும் மாம்ஸ்ன்னு பேசிக்கிறாங்க. அவனை டேக் பண்ணி சாட்டை மாம்ஸ்ன்றாங்க. கொஞ்சம் கூட கூச்சனாச்சம். ஆனா பெரியார் சொன்னது மட்டும்
கொஞ்ச நாள் கூசாதாடா முன்னாடி அவங்களுக்கு பெரியார் சொன்னதெல்லாம் அதெல்லாம் ஏன் கூசுது? இல்லடா, அந்த டயத்துல தான்டா பெரியார் சொன்னது ஞாபகம் வருது. ஓட்டுக்காக பொண்டாட்டியும் கூட்டி கொடுப்பேன்னு சொன்னார்ல, மனுஷன் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. அண்ணே வெற்றிடம் இருக்கிறது, நான் வருவேன். சுடுகாட்டுல கூட தான் வெற்றிடம் இருக்கு. இதுக்கு மேல ஒருத்தவனை எப்படிடா அபியூஸ் பண்ண முடியும்? சுடுகாட்டுல கூட தான் வெற்றிடம் இருக்கு. அங்க போய் படுத்துக்கேன்னு சொன்னானே சீமான். என்ன மிஸ்டர் சீமான் அவன் சொன்னான்ல. ஆனா டேய் உங்கள மாதிரிலாம் ஒரு கேவலப்பட்டவங்க இந்த வயசுலயும் கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆளை பிடிச்சி அவர் பாட்டுக்கு ஒரு ஓரமா தோட்டத்து பக்கம் இருக்காரு, அவரை பிடிச்சி கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்கடா. இந்த வயசுல 70-75 வயசாகி போச்சு. ஒரு கோலிவுட்டோட ஒரு லெஜெண்டா வந்து இந்த நம்மளால கொண்டாடப்பட்டிருக்க வேண்டியவர், அவரை பிடிச்சி இவ்வளவு கேவலப்படுத்தி மாப்பிள்ள இப்ப இல்லாமடா பொழைக்கணும். இப்போ இதுவே வந்து ஒரு ரஜினி ஸ்டேஜ்ல வந்து ரஜினியோட வயசுல வந்து நம்ம தலைவர் இருந்தா இப்படியாடா பண்ணிக்கிட்டு இருப்போம். அவன் அடுத்தடுத்து வருவான் தான், அவன் போவான் தான். ஏன்டா இப்போ நீ 10th வந்து 450 மார்க் எடுத்திருப்பேன், உன் பக்கத்து வீட்டுக்காரன் அடுத்த வருஷம் 460 மார்க் எடுப்பான். அதுக்காக வந்து நீ அவன் மேல பஞ்சிக்கிட்டு இருப்பியாடா நீ? என்னைய முந்திட்டான்னு எல்லாத்துலயும் உள்ளதானடா. ஒரு ஒரு ரெக்கார்ட் இருக்கு, எதுவா இருக்கட்டுமே, அதெல்லாம் வந்து பீட் பண்றதுக்கு தானே. அதான்டா, நீ வந்துட்டு ஒரு துறையோட லெஜெண்டா இருக்கேன்னா நீ வந்து சச்சின் டெண்டுல்கரா இருந்துட்டு போயணும். ரஜினிகாந்தா இருந்தேன்னா பெரிய பிரச்சனை. சச்சின் டெண்டுல்கர் மாப்பிள்ள விராட் கோலி வந்து 50 செஞ்சுரி போட்டுட்டு சச்சின் டெண்டுல்கர் வந்து என்ன எவ்வளவு பாராட்டி எவ்வளவு இது பண்ணாப்புல. சச்சின் டெண்டுல்கர் மாதிரியாவது சச்சின் டெண்டுல்கர் இத்தனைக்கும் வந்து ஒரு சங்கி மனப்பான்மை கொண்ட ஆட்கள் தான். ஆனாலுமே வந்து நம்ம ரெக்கார்டை வந்து நம்ம ஒரு இந்தியன் வந்து பீட் பண்ணிட்டான் அப்படிங்கிறது தானே அவனுக்கு பெருமை. இதுவே வந்து ஒரு பக்கத்து நாட்டுக்காரன், ஒரு ஆஸ்திரேலியாக்காரன், ஒரு இங்கிலாந்துக்காரன் பீட் பண்ணியிருந்தா அவர் படுற பெருமையை விட நம்ம ஊருக்காரன் நம்ம ரெக்கார்டை பீட் பண்ணிட்டான் அப்படிங்கிறது தானே. சரி, அவன் வெளியூருக்காரன், நம்ம தான் தமிழ்நாட்டுக்காரங்க, அதனால அவன் பிரிச்சு பாக்குறான்னா என்னன்னு தெரியல. என்ன நாட்டுக்காரங்கன்னே தெரியல. வேற விஷயம். அவன் இங்க கர்நாடகால இருந்து வந்தவங்க தானே அவங்க. அவன் புத்தி அப்படிதான் இருக்கும் போல. டேய் மகாராஷ்டிராடா அவன், கர்நாடகால பொழைக்க வந்தான். 4-5 ஊரை சேர்ந்தவன். சரி வேணா விடு, எனக்கு வேற ஒரு வார்த்தை தோணுது, விட்டு சரி விட்டு. அவங்கள விடு. இவங்க உள்ளூருக்குள்ளேயே தமிழனை வந்து தமிழன் தான் ஆளணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்ல. ஏன் உங்களுக்கு இப்ப ஏன் விஜய் தமிழன் தானே, உங்களுக்கு என்ன எரியுது? ஆண்டுட்டு போட்டுமே. நீங்க எதுக்கு கட்சி ஆரம்பிச்சீங்க? தமிழ் தேசியம், தமிழர்கள் ஆளணும், தமிழர்கள் உடைமை தமிழர்களுக்கு, வேற எவனும் சொந்தம் கொண்டாடக்கூடாது, இதுதானே உங்க கொள்கை. அதை விட்டுட்டு நேத்து கட்சி ஆரம்பிச்சு பிடிச்சி ஆளை பிடிச்சி கடிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து இப்ப நீங்க கொடுக்குற காசுல இருந்து எல்லாமே வந்து கரியாகுதே அப்படின்னு சொல்லி இந்த தம்பிகளுக்கு வந்து அறிவு வேணாமா? நீங்க எதுக்குடா கட்சி ஆரம்பிச்சீங்க? டேய் என்னடா 1300 பேரா? அதுதான்டா என்னடா ஸ்பைக் என்னடா நடக்குது இங்க? அங்கே ஸ்போர்ட் போடி நம்மள யாரு சரி நம்ம ஐடியா செய்யறதுக்கு கவனமா வாட்ஸ்அப் இல்ல டேய் என்னடா கவினி, 1400 பேர்னு காட்டுது? இல்லடா இது ஏதோ பாட்ஸ் பக்ல. டைட்டில் கூட வந்து கரெக்டா தான்டா வச்சிருக்கீங்க. டேய் பாட்டா யாரு போட்டிருக்கா பாட்டு? டேய் இல்லடா நீ இல்ல கவினு, இந்த கஃபே டிவிக்கு கஃபேன்னு சொல்லிட்டு ஒரு இதுல போடுறாங்கல்ல, அவங்களும் வந்துட்டு திடீர்னு 400 பேர் அவங்க பாட்டை இவனுங்க போடுறது இல்ல, யாரோ போட்டு அது மாதிரி ரிப்போர்ட் அடிக்கிறாங்களாம். அப்ப நம்ம டேய் போடுறதும் போடுறீங்க, நாங்க சொல்ற இன்னொரு ஸ்பேஸுக்கு போடுங்கடா, இந்த ஸ்பேஸுக்கு எல்லாம் ஏன்டா போடுறீங்க? ஏன்டா செலவு பண்றாங்க? நேத்து ஸ்பேஸ்ல இருந்தேன், இப்படித்தான் நடந்துச்சு. அவர் சாம விட்டவர் முட்டை மந்திரிச்சு வச்சிருவோம், அதோட பக்கம் குறைஞ்சிட்டு எல்லாம். இல்ல 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 அதாவது எக்ஸ்பைரி சொன்ன மாதிரி முட்டை மஞ்சள் வச்சதெல்லாம் சொல்லாதீங்க. அண்ணாத்த படம் 3 ஷோ தொடர்ந்து பார்க்கணும்னு சொல்லலாம். வஞ்சம் இருக்கத்தான் நானா இவ்வளவுக்கு எத்தனையோ பேர் வந்துட்டு போறாங்க. நம்ம வந்து கருத்தை மட்டும்தான் பேச போறோம், உள்ளதை மட்டும்தான் பேச போறோம், யதார்த்தத்தை பேச போறோம். கேட்கட்டும், அவங்களுக்கு கேட்கட்டும், மக்களுக்கு புரியட்டும். இந்த மாதிரி நேரத்துலதான் வந்து நம்ம மக்கள்கிட்ட பேச முடியும். பேசுங்க, உங்களோட கருத்துக்களை வந்து முன்வைங்க. நாம் தமிழர் எதற்காக தொடங்கப்பட்டது, எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? அண்ணனே சொல்லிட்டார், அவரை பத்தி கேட்கிறதே வேர்ஸ்ட். நம்ம ஸ்பேஸ்ல டைம் வேர்ஸ்ட். இல்ல 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 நம்ம நேரம் வேஸ்ட். நம்ம இப்போ போய் நம்ம வந்து பைலட் இல்ல, நம்ம வந்து இப்போ ஏதாவது கப்பலை யுனைடெட் நேஷன் யூஎனுக்கு ஓகேவா, யூஎன் அதாவது வந்துட்டு இப்படி நடந்திருக்கு, இவ்வளவு பெரிய வார்ல லட்சக்கணக்கான மக்கள் செத்துருக்காங்கன்னா
எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணணும். அதாவது டாக்குமெண்டேஷன்னா என்னன்னா, டெய்லி என்ன நடந்துச்சு, எங்க எங்க போர் நடந்துச்சு, எத்தனை பேரு என்ன ஆயுதம் யூஸ் பண்ணாங்க, எத்தனை பேர் இறந்தாங்கன்றத டாக்குமெண்ட் பண்ணும்போது, அதுல பால் நியூமனோட டாக்குமெண்டேஷன்ல வந்து எல்டிடி வந்து குழந்தைங்களையும், பெண்களையும் வந்துட்டு ஷீல்டா யூஸ் பண்ணி ஸ்ரீலங்கன் மிலிட்டரிட்ட இருந்து புரொடெக்ட் பண்ணாங்கன்னு எழுதியிருக்காப்படி. அதத்தான் இன்னைக்கு ஆனந்தஜித் வந்து போட்டு விளாசுனது. ஆமா. இதுதான் வந்துட்டு ரத்தன பால் கலகம். நியூமேனுக்கும் என்டிகேக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கு. இப்ப கூட எடுத்து போடுவோம். பால் நியூமேன் வந்து சுனந்தார அந்த என்டிகே ஐடி விங் அவங்க கண்டக்ட் பண்ண அபிஷியல் ஸ்பேஸ்ல வந்து அவ்வளவு தூரம் பேசியிருக்காப்ல. பாத்துக்கோங்க ஆனா இப்படிலாம் இருக்கு. ஆனந்தஜித் அவரு செம்மையா பேசுறாரா. இப்ப இருக்கிற அந்த இல்ல ப்ரோ ஸ்பீக்கர்ஸ் சூப்பரா எல்லாமே நல்லா ஆனந்தஜித் பேசுறாங்க. பேசுறாரு, பேசுனதுக்கு சூப்பரா கீழே பேசுறாரு. எக்ஸ்பைரி உச்சரிப்பெல்லாம் பயங்கரமா இருக்கு. அவரோட தமிழ் உச்சரிப்பே பயங்கரமா இருக்கு. அதே மாதிரி அந்த பேச்சு திறமைய வந்து கொஞ்சம் விவரமா பேசுறாரு. விவரம்னா இப்போ ஒரு விஷயத்த பத்தி பேசுறாருன்னா அதுல வந்து தெரிஞ்சுக்கிறாப்ல. ஒரு டேட்டா வந்து எடுத்துட்டு இல்லடா வந்து தான் பேசுறாரு. அது வந்து டேட்டாவோட அதுதான் அடிக்கிறாரு மேன் அவரு. இல்ல அதாவது டேட்டாவோட இருக்கு அவர்ட்ட. அவர் அடிக்கிறது இல்ல, அதாவது ஒரு பாயிண்ட். இப்போ அவர் 2-3 பாயிண்ட் என்ன சொல்றேன்னா, இந்த டீயை விட கப்பு சூடா இருக்குது அப்படிங்கிறது. இந்த இப்ப கூட வந்துட்டு இந்த ஏதாவது ஒரு மடக்கிற அது மாதிரி அதெல்லாம் பாயிண்ட் வந்து வரப்போ அதை திருப்பி அவரு அதான் அந்த அவங்க மாதிரி பக்கம் திருப்பி கவுண்டர்லாம் விடுறாருல. வந்து நிறைய படிச்சா அந்த இது நிறைய நல்லா இருந்துச்சு. வாசிச்சா மட்டும்தான் அந்த மாதிரி கவுண்டர் பண்ண கவுண்டர்லாம் வரும். அவர் நிறைய ஒர்க் பண்றாரு இதுக்காக. அது நல்லா தெரியுது அவர் இல்ல பேச்சுலயே. எக்ஸ்பைரி ஐஏஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. அந்த பேசிக் நாலேஜ் அதே அப்படியே மாதிரி தானே அவர் தானே வச்சிருக்காப்ல. இதையும் சொன்னாரு. ம். இல்ல அவரும் அவர் தானே இதை சொன்னாரு. அதாவது விஜய் வந்துட்டு ஏன் இதை பேசல, ஏன் அதை பேசல, இங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்காரு அப்படின்ட்டு. அதான் மதுரை தெற்கு விஜய், அந்த விஜய் சொல்றோம். அப்ப நானும் விஜய் தான், அங்க இருக்கிறவரும் விஜய் தான், இங்க இருக்க எல்லாருமே விஜய் தான் அப்படின்னு. அந்த பாயிண்ட் எல்லாமே சூப்பரா இது இருந்துச்சு. அவர் கரெக்டா மட்டும் கன்வே பேசல. ஆகிற மாதிரி இருந்தது. இன்னைக்கு ஆதவுமே பிரஸ் மீட்ல அதான் சொல்றாப்ல. பிரஸ்காரங்க கேக்குறாங்க ஏன் விஜய் வந்து பட்ஜெட்டை பத்தி எதுவும் பேசலன்னு. அதுக்கு ஆதவ் சொல்றாப்ல, எங்க கட்சி தலைவரோட பர்மிஷன் இல்லாம நாங்க எதுவும் பேச முடியாது. அதனாலதான் அடுத்த நாள் சிடிஆர் நிர்மல்குமார் வந்து பிரஸ் அட்ரஸ் பண்ணி பட்ஜெட்டை பத்தி பேசினாரு. உப்பு சப்பு இல்லாத தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இல்லாத பட்ஜெட்னு சொல்லிட்டாரு. நீங்க ஒவ்வொன்றுத்துக்கும் அவர் தான் பேசணும்னு எதிர்பார்க்காது. உங்களோட இஷ்டத்துக்கெல்லாம் நாங்க செயல்பட முடியாது அப்படின்ட்டாப்ல. இல்ல அதான் கவினு. பார்ட்டில வந்து ஒரு ஸ்டாண்ட் என்னன்னா, இது வந்து டிவிக்கோட ஸ்டாண்டா தான் இருக்குமே தவிர, இண்டிவிஜுவல் ஸ்டாண்டா எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்க அப்படிதான் பண்றாங்க. யார் இப்ப ஆதவ் பேசினாலும், சிடிஆர் பேசினாலும், ராஜ்மோகன் பேசினாலும், அது டிவிக்கோட ஸ்டாண்டு. அப்படிதான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அப்படிதான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது புஷி ஆனந்த் யாரா இருக்கட்டுமே, நிர்வாகிகள்ட்ட இருந்து ஒரு அறிக்கை ஏதாச்சும் ஒரு இஷ்யூக்கு வருது அப்படின்னா, அது வந்து ஒரு அப்படி அதுதான். டிவிக்கோட அப்படி ஸ்டாண்டு. வந்துட்டு தப்பான ஒரு அறிக்கை வந்ததுன்னா அது அடுத்த நிமிஷமே டெலீட் செய்யப்படும். உதாரணத்துக்கு ஆதவர்ஜனோட ட்விட்டா இருக்கட்டும், ராஜ்மோகன் ஒரு ட்விட் போட்டு டெலீட் பண்ணியிருந்தாரு. இந்த அப்பான்ட்டு சொல்லியிருந்தப்போ வந்துட்டு அந்த டேட்ல ஒரு ட்வீட் போட்டு டெலீட் பண்ணாரு. இல்லைங்கண்ணா அவங்க சொல்றது நான் வந்து இஷ்யூ பேஸ்டு சொல்றேன். இப்ப ஆதவ் பர்சனலா சில போடுறான், ஓகே போடுறாப்படி. இல்ல ராஜ்மோகன் நான் என்ன சொல்றேன்னா தலைவருக்கு தெரிஞ்சு, தலைமைக்கு தெரிஞ்சு, அவருக்கு விருப்பம் இல்லாத ஒரு ட்விட்டோ இல்ல ஒரு இதோ ட்வீட் வந்து வந்துச்சுன்னா அது அடுத்த இண்டிவிஜுவல் நிமிஷமே அக்கௌண்ட் டெலீட் ராஜேஷ் ப்ரோ. பண்ணிடுவாங்கன்னு சொல்றேன். அதுவுமே கட்சிக்கு தான் வச்சுக்கோங்க. கட்சி ரெப்ரசன்டேஷன் தான். ஆனா அதையும் தாண்டி பிரஸ் மீட் வந்து தலைவர் பர்மிஷன் இல்லாம இத பத்தி பேச முடியாது. அத சொல்றேன் நானு. ட்வீட் கூட நீங்க அவ்வளவு ஆமா சீரியஸா ஆமா. எடுத்துக்க தேவையில்ல. பிரஸ் மீட் சொல்றேன் நானு. இல்ல அனஞ்சஜித்துக்கு வந்து ஒரு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குடா டிவிக்கல சீரியஸா. இன்னும் 4 பேர் இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து விடுங்க. டிவிகே காரங்கிட்ட பேசுறதுக்காகவே இனிமே எல்லாம் படிச்சுக்கிட்டு வரணும். அந்த மாதிரி ரேஞ்சுக்கு டேய் போக ஒண்ணு போகுது. இல்லடா, இல்ல ஃபெலிக்ஸ் கவினு, பேசுனதுமே அதுதான். இப்போ யங்ஸ்டரா இருக்கிறாங்க நம்ம இதுல வந்துட்டு. ம். இந்த விக்னேஷ், அந்த டிவிக்கு விக்னேஷ் ஒருத்தர், அப்புறம் வந்துட்டு இப்ப நம்ம ரமேஷே பயங்கரமா அடிக்கிறாரு. அந்த திருச்சி கலர் ஜெராக்ஸ் ஃபுல்லா எடுத்து வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஏன் பண்ணல அப்படிங்கறதெல்லாம் கேட்டது. எல்லாருமே இப்போ பயங்கரமா அடிக்கிறாங்க. லயலாமணியா இருக்கட்டும். எனக்கு ஆமா. இன்னைக்கு ஒரு இதே கேட்டுச்சு. இந்த யங்ஸ்டருக்குலாம் வந்துட்டு இந்த பூமர் ஏடிஎம்கே டிஎம்கேல இருக்க பூமர்லாம் எப்படி ரிப்ளை கொடுக்க போறானுங்க, திணறுவானுங்க அப்படிங்கறத எனக்கு தோணுது. ரிப்ளை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படியே கேட்டுக்கிட்டு போக வேண்டியதுதான். ஆனா பசங்க நீங்க டைம் லைன்ல ஜாலியா என்ஜாய் பண்ணியிருக்கானுங்க. அடுத்து என்னைக்குடா மாநாடு போட போறானுங்க? யாரு? கொத்தடிமைகள் தான். கொத்தடிமைகளா தெரியல ராஜேஷ் ப்ரோ.
அவனுங்க மாநாடுன்னு ஒண்ணு நடத்துறானுங்கன்னே அன்னைக்கு லைவ்ல அவனுங்க கண்டென்ட் குடுத்தாதான் தெரியுது டைம்லைன்ல, எல்லாம் தெரிய மாட்டேங்குது. சொல்லுங்க விஜய் சொல்லுங்க. இளைஞர் கையில் இந்தியான்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அது இப்போ விஜய் அண்ணா கையில கிடைச்சிருக்குது. அதை நீங்க தான் கரெக்டா பயன்படுத்திக்கணும். நம்ம தான். ஹலோ, கேக்குது அவர் கேக்குது பேசுறது. கேக்குது ப்ரோ, கேக்குது. சொல்லுங்க கரெக்டா சொல்லுங்க. பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம நல்லா இது பண்ணலாம். 2026 மட்டும் இல்ல, 29 நம்ம கையில இருக்கும். அதை எப்படி பண்ணணும்னு நீங்க ஏஐ மூலமா ஏதாவது ரெடி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஒவ்வொரு ஊர்லயும் எப்படி ரெடி பண்ணணும், மக்கள்கிட்ட சின்ன சின்ன பசங்க மூலமா அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதை எப்படி பண்ண போறீங்க, அது மட்டும் தான் வேணும். புரியுதானே? புரியுது ப்ரோ, புரியுது ப்ரோ. நீங்க எந்த ஊரு? சென்னைண்ணா. ஓகே ஓகே. நீங்க மலையாள ஸ்லாங் வருது. கன்னியாகுமரி சொந்த ஊர். இங்க வந்து ஓகே ஓகே. எப்படா ஓட்டெல்லாம் கண்டுபிடிச்ச டிபிடி? எனக்கு கூட அது டக்குன்னு தெரியல. டிபிடிக்கு இருக்க திறமை அதுதான். எப்பா விட்டோபா இருங்க, முகுந்த் இருங்க. விட்டோபா டேய், முகுந்த் வந்திருக்காரு. உனக்கு என்னடா ஸ்பீக்கர்ல மியூட்டை போட்டு வேலை? சொல்லுங்க நீங்க விஜய், நீங்க சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு நீங்க சென்னையிலயா? ஓட்டெல்லாம் எங்க இருக்கு? கன்னியாகுமரியிலயா சென்னையிலயா? கன்னியாகுமரி. ஃபேமிலி எல்லாம் சென்னையில தான். சென்னை. ஓகே ஓகே. கன்னியாகுமரியில என்ன தொகுதி நீங்க? நான் பத்மநாபுரம். தெரியல. ஓகே ஓகே. விஜய் அண்ணா கூட நான் திருமலை ஷூட்டிங் அந்த இதுல ஷெட்ல பார்த்துருக்கேன். நல்ல டைப், நல்லா ஹெல்ப் பண்ண, எல்லாத்தையும் நல்லா ஃப்ரெண்ட்லியா பழவாரு. அப்படி உள்ள டைப்பு தான். அவருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எடுத்து கொடுங்கன்னு சிங்குலர்லயே சொல்றீங்களே, எனக்கு இல்ல, புரியல. இப்ப நீங்க பேசுறதெல்லாம் பழைய காலத்து ஆட்களை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க எல்லாருமே. நான் எல்லா மீட்டிங்கும் பாக்குறேன். முடிஞ்ச வயசு 55 60 வயசுக்கு முன்னாடி உள்ளவங்களை பத்தியே தான் பேசுறீங்க. இல்ல, அவங்க பண்ண தப்ப சொல்லிதானே நாம இது பண்ண அவங்க தப்ப முடியும். சொல்ல, நீங்க இப்ப புதுசா நீங்க நம்ம என்ன பண்ண போறோம் அத பண்ணலாம்னு பாக்குறேன், சொல்றேன். இல்ல, அது பத்தி பார்ட்டியே என்ன நமக்கு ஒரு கைட்லைன்ஸ் இல்லாத போது நம்ம பேச இப்போ முடியாது. விஜய் நம்ம அண்ணா பேசினா காலம், அது அப்புறம் இப்போ விஜய் அண்ணா நமக்கு ஒரு ரோல் மாடல். அவரை வச்சு நம்ம எப்படி நம்ம தொகுதிக்கு என்ன பண்ணணும், அதை நம்ம பெரிய லெவல்ல எப்படி கொண்டு போக முடியும்னு பாக்குறோம். இல்ல விஜய், அதுக்கு இப்ப வந்து தொகுதியில கொண்டு போறதோ, கிரவுண்ட்ல கொண்டு போறதோ, வீட்டுல போய் சேர்க்கறதோ, அதெல்லாம் வந்துட்டு அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பேஸ் ஆளுங்க இருக்காங்க. ஓகேவா? அதுக்குன்னு சொல்லிட்டு நிர்வாகிகள் இருக்காங்க, கிளை, ஒன்றியம், எல்லாம் வட்டம் எல்லாமே இருக்காங்க. அவங்க வந்து நம்மனால அது பண்ண முடியலையே அப்படிங்கிறனாட்டிக்கு தான் நம்ம ஆன்லைன் உலாவிட்டு இருக்கோம். ஸோ இதுல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதா நம்மளால பண்ண முடியும். இப்போ நம்ம ரெண்டையும் போட்டு குழப்பிக்கலாம் முடியாது. யாருமே நீங்க பார்த்துட்டீங்கன்னா கிரவுண்ட்ல வேலை செய்யறவங்கலாம் யாரும் முக்காவாசி பேர் நீங்க ட்விட்டர்லாம் கிடையாது. ஓகே, ஒரு இது ஷேர் பண்றாங்க, கட்சி இந்த இது ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்கு, இந்த ஏரியாவில் நாங்கள் பண்றோம் அப்படிங்கிறது தான் பண்றாங்களே தவிர ஸ்பேசஸ் கூட அவங்க வரதில்லை. ஏன்னா அவங்க அவ்வளோ ஆக்டிவா கிரவுண்ட்ல இருக்காங்க. ஸோ அதனால ஆமா, நம்ம வந்து அவங்க செய்யறத நம்ம வந்து எல்லாத்துக்கும் கொண்டு போகணுமே, கொண்டு போறதுதான் நம்ம வேலைன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து தொகுதி இது பண்ணிட்டு அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதனால நோ வரிஸ். தேர்தலுக்கு முன்னுக்கு நானும் விட்டோபாவும் ஃபுல் சென்னைக்கு கம்பெயின் போறோம். விட்டோபா, நீ உங்களுக்கு 2 பேத்துக்கு சேப்பாக்கு தொகுதி தான். ஓகேவா? பொறுப்பாளர். என்ன விட்டோபாவோட சத்தத்தை காணோம். விட்டோபா சாப்பிட்டு இருப்பான். விட்டத்தை பார்த்து படுத்திருப்பான். ஆமா. கௌதம் நான் வாரேன், பேசுங்க ப்ரோ. உண்மையிலே வாரேன். ஏன்னா சேப்பாக்கு பேன் பண்ணிட்டானுங்க. கையில அடிப்போம், விரல்ல விசில் அடிச்சா விரல கூடவா கட் பண்ண முடியும்? ஆமா ப்ரோ, அப்படிதான் ப்ரோ பண்ணிட்டு இருக்கானுங்க எல்லாருமே. கௌதம், நீங்க எந்த ஊரு? நான் கோயம்புத்தூர் ப்ரோ. கோயம்புத்தூரா? நீங்க பாருங்க, அப்புறம் நம்ம ஏதாவது பேசுவோம், அப்புறம் வந்துட்டு இவனுக்கு கோயம்புத்தூரை பத்தியே பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. சரி விடுங்க. இல்ல, கோயம்புத்தூர்ல நீங்க எங்க இருக்கு? தொடங்கியாச்சு. டிவிஎஸ் நகர் ப்ரோ. டிவிஎஸ் இடையர்பாளையம். ஓகே. எங்க நம்ம ஆளுக்கு தான் வந்துட்டு ஃபுல்லா இந்த கட்சி மீட்டிங் கூட வந்துட்டு வெறும் நிர்வாகிகள் மட்டும்தான் வந்துட்டு போகணும்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆமா ஆமா. இப்போ லேட்டஸ்ட் பிரஸ் மீட் பாத்தீங்களா? யார்? ஆதவ்தா?
பார்த்திபன்தா? இல்லைங்க ப்ரோ. ஆதவ் ஒருத்தர். பார்த்தேன் ப்ரோ. பார்த்தேன் பேசிட்டு தான் இருந்தோம். நீங்க கேட்கல. இல்ல ப்ரோ. இந்த ஓகே, நீங்க இடையர்பாளையம் சைட்லாம் அங்கெல்லாம் எப்படி இருக்கு சப்போர்ட்லாம்? ப்ரோ இங்க இவங்க இது அந்த இந்து முன்னணி, இந்த பிஜேபி, அந்த ஆமா, இங்க வந்து பிஜேபியும் இந்து முன்னணியோட ஹோல்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏரியா ஆமா கோயம்புத்தூர்ல. ஆமா. அதுவும் எஸ்பெஷலி இப்போ வந்து கவுண்டம்பாளையம்ல இருந்து இடையர்பாளையம் வந்து நீங்க வந்து கவுண்டம்பாளையம் தொகுதியா வரும். ஆமா இது தொண்டை தொகுதின்னு நினைக்கிறேன் ப்ரோ. தொண்டாமுத்தூர் தொகுதி. ஆமா தொண்டாமுத்தூரா? தொண்டாமுத்தூர். ஆமா ஆமாங்க. ஓகே ஓகே. ஓ, இடையர்பாளையம் வர வருதா தொண்டாமுத்தூரே? ம் ஓஹோ. ம். இல்ல இந்த கவுண்டம்பாளையம் ஆரம்பிச்சு அந்த கணுவாய் ஜங்ஷன் வரைக்குமே அந்த இந்து முன்னணி ஹோல்டு ரொம்ப பயங்கரமா இருக்கு. நானும் பார்த்தேன். இல்லடா, எல்லா இடத்துலயுமே இருக்கு சச்சின் கவின்னு. வேற எதுவும் இல்ல. அது வந்து அது ஒரு இந்து முன்னணியில ஒருத்தவங்க வந்து கொன்னுட்டாங்க தெரியுமா? ஒருத்தர் இறந்துட்டாரு. அவரு பேரு ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அது ரொம்ப ஆக்டிவ் ஆனதே இங்க கோயம்புத்தூர்ல. ரவிக்குமாரோ சம்திங். இல்ல ப்ரோ. சிம்பிளா சொல்ல போனா நாங்க தெரிஞ்ச நான் பாட்டப்பே அங்கதான். சரிங்களா? அங்க வந்து இந்து முன்னணி அப்படின்ற ஒரு கட்சி வந்து இருந்ததுக்கு காரணமே பெருசா வேற எதுவும் இல்ல. அந்த ஒரு குண்டாசம் தான். அவ்வளவுதான். பெருசா வேற எதுவும் இல்ல. அங்க நம்ம அதெல்லாம் எதுவும் பேச வேண்டாம், விடுங்க. நம்ம அதுக்குள்ள போனா நம்ம அதை சுத்திட்டு இருப்போம். அதான் நான் உங்ககிட்ட கேட்டது சும்மா மக்கள்கிட்டலாம் நீங்க பேசுறீங்களா, ஒர்க் பண்ற இடத்துலாம் பேசுறீங்களா, அப்ப எப்படி இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கதான். நான் தப்பு சொல்றேன் இருக்குல்ல. இல்ல என் ஏரியால என்ன இல்ல ப்ரோ, நம்ம எல்லாத்தையும் இல்ல நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம அதெல்லாம் நம்ம இது ஸ்பேஸ்லலாம் நம்ம பேசிட்டு இருக்க முடியாது. அதுக்காக நான் சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா நம்ம தொட்டு எங்கேயாச்சும் அப்படி போயிருவோம். கண்டிப்பா 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 கண்டிப்பா. ம், ம், ம். இல்ல இல்ல இங்க சொல்லுங்க சொல்லுங்க நம்ம bro. இங்க நம்ம ப்ரோ, கோயம்புத்தூர் நம்ம வந்துட்டு ஈஸியாலாம் எதுவும் இருக்காது. அதுவும் ஸ்ட்ராங் ஹோல்ட்ல நீங்க சொல்றீங்க. தடுமாறி நீங்க சொல்றது வந்து புரியுது. என்னால ஃபீல் பண்ண முடியுது. நம்மளால கெஸ் பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப மக்கள் இருக்காங்க, என்ன பண்ணுவாங்க? ஏன்னா ஆமா கடைசியில இந்த செந்தில் பாலாஜி இவனுக்கு கொலுசு கொடுத்து எல்லா ஓட்டும் இந்த இதுல அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ல ஆமா ஆமா. எல்லாத்துக்கும் கொலுசு. எல்லாத்துக்கும் கொலுசு கடைசி ஒரு வாரத்துல. ஜென்ஸ் எல்லாம் என்னடா பண்ணுவாங்க கொலுசு கொடுத்தா? அதெல்லாம் வெள்ளி, அது வீட்டுக்கு வாங்கி வச்சுப்பாங்கடா. ஹாட் பாக்ஸ், கொலுசு, குத்து விளக்கு எத்தனை இருக்கு? எல்லாத்துக்கும் கொடுத்தாங்கடா. 99% சென்னை கோயம்புத்தூர்ல வின் பண்ணாங்க. டேய் ஏன்டா டிஎம்கேவோட கேண்டிடேட் கவுண்டம்பாளையம் வந்து அந்த ஒரு பொண்ணு ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்குமே அதுன்னு சொல்றாங்க, அது உண்மையா? செந்தில் பாலாஜி தான் கவுண்டம்பாளையத்தில் நிக்கிறதா ஒரு டாக் இருக்குடா. சொல்லுவாங்களேன். ம்ஹும். அவ்வளவுதான். டென்ஷன் ஆயிடும் ப்ரோ. நீங்க ஏன் ப்ரோ டென்ஷன் ஆவறீங்க? ஆமா ப்ரோ. நானும் அதே ஏரியா ப்ரோ. அப்ப கடுப்பாவமா ஆகாதா? இது என்னங்க கடுப்பெல்லாம் பம்பா ஆக இருக்கு? தேவையில்ல. நமக்கு வந்து எங்க சீட்டை கன்வெர்ட் பண்ணணும். அந்த வேலையை மட்டும் நீங்க பாருங்க. அவ்வளவுதான். ஆ, இல்லைங்க, கோயம்புத்தூர்ல சில தொகுதியெல்லாம் நமக்கு ஃபேவரபிளா தான் இருக்கு. அவங்க அது என்ன ஆனா ஒருத்தவங்க இது கோயம்புத்தூர்ல இது இப்படி சொல்றதுக்குன்னு இல்ல. ஏன் சொல்றேன்னா, இது ஒரு மாரி இந்த ஏடிஎம்கேவும் பிஜேபியும் சேர்ந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனே பண்ணி வச்சிருக்கானுங்கடா. முன்னாடி இருந்த கோயம்புத்தூர் மாரி இல்ல இது. ஆமா. இன்னொன்னு பிஜேபியோட ஸ்ட்ராங் ஹோல்டு கோயம்புத்தூர், திருப்பூர் ஏரியால தான். ஆமா. ஏன்னா திருப்பூர்ல உனக்கு அது நார்த் இந்து இந்தியன்ஸ் முன்னணி. அங்க வந்துடுறானுங்க கூட்டத்தை கூட்டிக்கிட்டு. ஆமா ஆமா. நார்த் இந்தியன்ஸையும் தாண்டி இருக்காங்க. இங்க வந்து இந்த இந்து முன்னணியோட அந்த டெப்த் வந்து எல்லா இதுலயுமே இருக்காது. இந்த மேட்டுப்பாளையம் சில இடத்துல இன்னுமே ஜாஸ்தியா தான் இருக்கு. இல்ல எனக்கு அது புரியுது. ஆனா இது எப்படி வந்து இப்படி ஸ்பொராடிக்கா இந்த ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணிலாம் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னே எனக்கு புரியல. ப்ரோ நீங்க அது ஒரு கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர் நான் தான் ப்ரோ. துடியலூர். சின்ன யூபியில இருக்கிறவங்களாம் அப்படிதான். சார் விட்டோபா 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 வணக்கம் வணக்கம் வணக்கம். முகுந்த் பாருங்க, விட்டோபா வந்துட்டான் பாருங்க. விட்டோபா சொல்லுங்க ப்ரோ. நம்ம 2 பேரும் ஓல் சென்னையே கம்பெயின் பண்றோம் வந்து தேர்தலுக்கு. ஓகேயா? சரி ப்ரோ. ஐயா நீங்க திரும்ப திரும்ப இதை சொன்னீங்கன்னா அப்புறம் வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க எல்லாம். ஆமா, முகுந்த் சைலண்டா இருக்கணும், இல்ல பாத்துக்கங்க. இன்னொரு இலங்கை தமிழ் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்காரு பிரான்ஸ்ல இருந்து. அவர் ஸ்பேஸுக்கு வர சொல்லி மெசேஜ் அனுப்பி பாப்போம் வாராரு. ஓகே ஓகே. நீங்க ஃபேக் ஐடிலாம் நிறைய சுத்திட்டு இருக்கோம். ஐடிவிங்கன்னு போட்டு நீங்க அதெல்லாம் பார்த்து மெசேஜ் பண்ணுங்க. ஐடிவிங்கன்னு போட்டாலே பார்த்து தாண்டி மெசேஜ் பண்ணும். ஆமா. ம். இப்ப வேற நாங்களும் கோயம்புத்தூர் தான் ப்ரோ. அதனால எனக்கு தெரியும்.
ரொம்ப அந்த பிரசன்ஸ் இருக்கு. டிவிக்கோட பிரசன்ஸ்லாம் இருக்கு. ம். பட் என்னாலயுமே சில இடத்துலலாம் தெரிய முடியும். இவனுங்க என்ன மனநிலையில இருக்கானுங்க அப்படின்ட்டு ஒரு சில நாள் நானே யோசிப்பேன். ஒருவேளை நம்ம எலெக்ஷன்ல கன்வெர்ட் ஆனாலும் ஆகலாம் ப்ரோ. ஆகலாம். கண்டிப்பா ஆகலாம். ஆயிடும் நம்பிக்கை. ம். இவங்க என்டிஏ பத்தி பேசி தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அவங்க ஃபுல் அண்ட் இல்லைங்க. அது எக்ஸ்பைரி வந்தான். அவன் பேசிட்டு அவன் ஆமா. போயிட்டான். அவ்வளவுதான். இது கௌதம், இது இப்போ என்டிகேல கோயம்புத்தூர்ல மொத்தமா 350 பேர் இருந்தாங்களாமா. ரீசெண்டா நம்ம ஒரு பேர் என்ன? கவுண்டம்பாளையம் அந்த டிஎஸ் பேர் என்ன? நம்ம கட்சி. யார் சம்பத்தா? ப்ரோ சம்பத் சம்பத்தா? முன்னிலையில இணைஞ்சிட்டாங்களாமா. என்டிகே ஆஃபீஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்களாமா கோயம்புத்தூர்ல, கேள்விப்பட்டேன். கவுண்டம்பாளையம் சம்பத் அவர் இந்து முன்னணியில் தான் இருந்தாரு அவரு. இல்ல நம்ம கட்சி. இல்ல ப்ரோ. அது வந்து நீங்க சொல்றது அர்ஜுன் சம்பத் ப்ரோ. அது இல்ல. ஆ, இப்ப வந்து நம்ம கட்சியில ஒரு மாவட்ட செயலாளர் சம்பத்னு இருக்காரு. கவின், அது வந்து நாம் தமிழர்ல ஃபர்ஸ்ட் இந்த ஆ, அளவுக்குலாம் ஆ. கொஞ்சம் முடி கூட இப்ப கூட அவங்க அப்பாவும் கூட இறந்து இது பண்ணியிருப்பாரு. நாம் தமிழர்லாம் ஃபர்ஸ்டே வந்து அவனுக்கு பிரசன்ஸ்லாம் இல்ல. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எதுவும் இல்ல ப்ரோ. ஓகே. நான் ஓப்பனா சொல்ல போனேன். நம்ம அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பாலிடிக்ஸே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி சொல்லுங்க ப்ரோ. இங்க ஒரு சில இந்த தவுட்டு தற்குறி அறிவாலய கும்பல் இருக்கு. பாலிடிக்ஸ்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்பானுங்க. 75 வருஷமா காலை நக்கிட்டு இருந்தவனுங்க. நீங்க மட்டும் இல்லையா, நாங்களும் அப்படித்தான். பொலிட்டிக்கை இப்பதான் ஃபாலோ பண்றோம் லாஸ்ட் 2 இயர்ஸ். ஆமா. அவரு வேற நாட்டுல இருந்து ஃபாலோ பண்றாரு. அதான் இன்னொரு ஹைலைட். எல்லாரும் அப்படிதான். இவங்க இப்ப நீங்க என்டிகேல ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அது இருக்கிறதே இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். எனக்கு ஓகே. அந்த அளவுக்கு வச்சுப்போம். குறைஞ்சிச்சு ஸ்பேஸ் கவுண்ட். நான் சொன்னேன்ல அதான் டாடி, ஆ, டப்புன்னு ஏறுது டப்புன்னு குறையுண்டா இவனே. அதேதான் போன இவங்களும் சொன்னாங்க. நான் சும்மா லிசன் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்களுக்கு 400 ஆகும், அப்புறம் 90 ஆகும். நம்மளுது 1400 ஆகுது. இல்ல நம்மள பெருசா வேற எதுவும் இல்ல ப்ரோ. ரேஸ்லயே ஆவரேஜா 200 பிளஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நம்மளுல பொதுவாகவே ஒரு 200 பேர் இருப்பாங்கடா. ஆனா 400 1000 இதெல்லாம் ஆகுது. அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். இல்ல நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அது 1300 காமிச்சது. ஆனா இப்ப பார்த்தா 230 தான் காமிக்குது. ரைட். சொல்லுங்க. இல்லைங்க. ஓட்டு போட்டுருங்க. ஏங்க ஓட்டு போடாமையாங்க இருப்போம். இல்ல நீங்க போட்டுறீங்க. சுத்தி இருக்கவங்க எல்லாம் போட வைங்கன்றேன். கண்டிப்பா ப்ரோ. நீங்க யாருக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டீங்க? போன டைம் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? எனக்கு இல்ல ஃபர்ஸ்ட் இல்ல ஓப்பன் சொல்ல போனா எனக்கு 35 வயசு ஆச்சு. நான் இப்ப வரைக்கும் ஒரு ஓட்டு கூட போட்டதே இல்லை. என் ஃபர்ஸ்ட் ஓட்டு அவருக்கு தான். இது எவ்வளவு வயசு ஆச்சு? எனக்கு 35 உன்னோட 10 வருஷம் கம்மி தான் விட்டோபா. விட்டோபா. உன்னோட கம்மி என்னை தான். விட கம்மியா? விட்டோப்பா, எனக்கும் ஆசையாகி ஓட்டு போட ஏதாவது வழி பண்ணும். பொய்யெல்லாம் ஐயா வேணா வந்து இது ஐடி வேணா சென்ட் பண்றேன். நான் ப்ரோ வேணாம். கம்மன இருங்க ப்ரோ. நீங்க ட்விட்டர் சந்தை பத்தி உங்களுக்கு தெரியல போல. இருங்க, இப்பதான் வந்திருக்கீங்க. கிடக்குறான். நீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க. என்ன பண்ணுவானுங்க? மிஞ்சி போனா 4 பேர் 4 விதமா பேசுவானுங்க. அவனுக்கு பேசிட்டு கிடக்கட்டும். ஐயா இவ்வளவுலாம் இருக்க கூடாதுங்க ஐயா. ஃப்ரீயா விடுங்க ஐயா. தமிழ்நாட்டுல என்ன ஈஸியாலாம் அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன் முகுந்த் முகுந்த் எனக்கு வரும்போது இல்ல ஏதாவது பாடி இல்ல இல்ல கார்டோட எனக்கு வரீங்களா? தெரிஞ்சு முகுந்த் கண்டிப்பா நீ எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணும்போது கண்டிப்பா வெளிநாட்டுல இருக்க சாரி கேம்பெயின் பண்றதுக்கு இருக்க மாட்டேன்னு தெரியுது முகுந்த், நீங்க பேசுறத பார்த்தா. They can't listen. There's a 2 நாட்டு பிரச்சனை வரும். என்ன அரெஸ்ட் பண்ணால் சும்மா நான் நிச்சயமா பிடிச்சி போடல உள்ளது. ஓகே. அவர் மேல கை உங்க ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டா விட்டோபான்னு சொல்லுங்க. விட்டோபா, ஆவடி, 3வது குறுக்கு தெரு, அப்புறம் அது என்னமோ ஒரு காலனி சொல்லுவான். கால்னியா? ஏதோ இந்த சரி விடு, எதுக்கு ஸ்பேஸ்ல. ஒட்டவாடா காலனி. எங்க சச்சின் போயிட்டானா? சச்சின் கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன். தூங்க போறான்னு நினைக்கிறேன். தூங்கவா? அவன் போய் தூங்குவான் பாரு.
ஏன் கவினி இது என்ன ஆர்சிக்கு சென்ட் பண்ணிட்டாங்களா இல்ல இனிமேல் தான் பண்ணுவாங்களா? சென்ட் பண்ணிட்டேன்னு தானே சொல்றாங்க. பண்ணிட்டாங்க. ம். என்னதான் இருந்தாலும் சர்டிபிகேட் போட்டு வர நான் மூச்சு விட மாட்டேனே. சரி எனக்கு ஒரு டவுட்ரா. இப்போ 10ல 8 ஓட்டு வரோன்றானுங்க. சரியா? ஆனா அவர் வந்து 20% தான் எடுப்பேன்றானுங்க. ஒரு சீட்டு கூட வராதுன்னு. அது என்ன லாஜிக்ல அப்படி ஒர்க் ஆகும்? அது அவன் பேசுறதே கான்ட்ராடிக்டரிடா. 10ல 8 ஓட்டு வரும். ஆனா 20% தான் வரணும். லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். இந்த முட்டைக்கண்ணு மணி தான் அப்படி பேசுவான். மணி மூட் சிங் மணி. இன்னொன்று சொல்லுவேன். வருமா? ஆனா ஜெயிக்க மாட்டாரா? இன்னொன்று சொல்லுவேன். 10 பேரை கேட்டா 8 பேர்ல ஓட்டு பண்ணுவோம். ஆனா வின் பண்ண மாட்டார். என்ன லாஜிக் இது? அதுதாங்க. இல்ல இப்பதான் வந்து இல்லடா கவினி, இப்பதான் இந்த ஆள் வந்து 20க்கு மேல வரும்னே சொல்றான். ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த பர்சன்டேஜ் எல்லாம் சொல்ல மாட்டான். இப்பதான் 20க்கு மேல வருது அப்படிங்கறத சொல்றான். பட் இவன் அந்த ஆள் சொல்லும் போது மூஞ்ச பாக்கணுமே, மூஞ்சியே இல்ல அவருக்கு. என்னடா பண்றது, வேற வழியே இல்லையே. அவன் டிஎம்கே டிஎம்கே தான் ஆளணும். ஏன்டா ஒருத்தன் வெளியில இருந்து வந்து இங்க சர்வே ஆயிடக்கூடாதே. இல்ல சரி. என்னமோ சொந்தமா கட்சி ஆரம்பிச்ச மாதிரி அன்னைக்கு மைக்க பிடிச்சு பேசிக்கிட்டு மக்கள் போட்டா இருக்கான். அவர் ஆயிடலாம். ஆனா அது மக்களோட பிரச்சனை. அவர் எப்படி ஆடுறாரோ அவங்க போட்டு அவங்க வாழ்ந்துகிட்டோன்றாங்க. இல்ல டிஎம்கே இதுல அப்படியே நாங்க ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கோம். எந்த பிரச்சனையும் இல்லாம. தினம் பசங்க வெளியில தினம் பொண்ணுங்க டியூஷன் போறதுக்கும் காலேஜ் போறதுக்கும் ஈவினிங் ஆனா ஸ்பெஷல் கிளாஸ் போறதுக்கும் என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு பேரண்ட்ஸ் வந்து நெருப்பை கட்டிட்டு உட்காந்துருக்காங்க வயிற்றுல. இதெல்லாம் தெரியாம நம்ம அப்படியே பொற்கால ஆட்சி கொடுக்குறாங்களா? பொற்கால ஆட்சி சொன்னது யாரு? புரியல. என்ன ப்ரோ சொன்னது யாருங்க? நான் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கிறேன். மணி ப்ரோ சாரி. இல்ல டிஎம்கே சேர்ந்தவங்க தான் ஸ்டாலின் அவர்கள் பொற்கால ஆட்சி தராருங்க அப்படிங்கிறாங்க. எங்க எல்லா ஃப்ரீபீஸ் தாங்க. வீட்டு வரி ஏத்துட்டாரு, கரண்ட் பில் ஏத்துட்டாரு. ஒன்லி ஃப்ரீபீஸ் தான். இது யாரு? குஷால் மாதிரி இருக்கு. குஷால் தான். குஷாலு உங்க ஸ்பேஸ் 11 மணிக்கு அங்க வந்துருச்சு. அங்கதான் போய் பேசணும். சாரிண்ணா. தலைப்பு என்னது? தலைப்பு பத்தி பேசுறேனா? தலைப்பை பத்தி நீங்க ஓட்டு இருக்கிறவங்களே பேச மாட்டேங்கிறாங்க யாரும். திமுகவின் வாக்குறுதி வடைகள். அது எல்லாமே வடைகள் தானே. வாட்டி என்ன வடன்னு தெரியல. ஆனா நீட் ரத்து பண்ணுவோம்னு சொன்னாங்க. ஏன்னா நான் பண்ணவே இல்லை. சும்மா ருட்டினே இருப்பாங்க. அதான் அவரு 2026க்கு அதை எடுத்துட்டு வந்துட்டாரு. வெக்கமே இல்லாம. வெக்கமே இல்லடா. கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே கிடையாது. ஆமாண்டா போன மீட்டிங்ல அந்த மாநாட்டுல அவனுங்களுக்கு தான் வெக்கமே இல்லைன்னு தெரியுமே. திருப்பி என்ன வெக்கம் கேட்டவனுங்க. அட கவின் நீ ஒரு இது பத்தியா? நான் கூட இந்த அந்த செடியை வந்து எடுத்துட்டு போனாங்கல்ல. ஓகே எல்லாத்துக்கும் பேக் பண்ணி தருவாங்க போல வந்தவனுக்குலான்னு பார்த்தா அவன் ரூட்ல இருந்து அப்படியே கழட்டி எடுத்துட்டு போறான். அதே மாதிரிடா கொள்கைன்றானுங்க. ரோட்ல எவனை கொள்கைன்னு மேனிஃபெஸ்டோ பத்தி சொல்லிட்டு போறானுங்க. ஸ்கீம் எல்லாம். ஆனா அவங்க கட்சி தொண்டனுக்கு பெரியார்னா யாருன்னே தெரியாதுண்ணா. மறந்து இருப்பாங்கண்ணா இப்போ வரைக்கும். குஷாலு உன் ஒன்மத்தை கக்காத குஷாலு. அப்படியே வந்து நீ பெரியார பத்து எதுக்கு இதெல்லாம்? நான் தான் சொல்றேன் இன்னும் 8 நிமிஷம் தான் இருக்கு. கம்முன்னு இருந்தீங்கன்னா அந்த ஸ்பேஸுக்கு போயிடலாம். சாரிண்ணா. பெரியார் உங்க கொள்கை தரவில்லை. சாரிண்ணா. அவரு கொச்சைப்படுத்தி பேசணும் இல்லைண்ணா. அவங்க தொண்டர்கள் பத்தி சொல்றதுல அது வந்துச்சு. குஷாலுக்கு குசும்பு போவே இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் இதே பிரச்சனை. ஆனா மட்டும் ஜெகன் மட்டும் உங்களுக்கு சைடு வந்துட்டானா திருவள்ளூர் ஸ்வீப்னா. திருவள்ளூர், வேலூர். குமாரே உள்ள போ.
டேய் நான் திருவள்ளூர்ல தான்டா இருக்கேன். நான் ஜெகனை மதிக்க கூட என்ன மாட்டேன். என்ன சொன்னா நான் இல்ல கவனிக்கல. ஜெகன்மோகன் ரெட்டி மட்டும் எங்க சைடு வந்துட்டு நம்ம சைடு வந்துட்டாருன்னா திருவள்ளூர் ஆ. ஸ்வீப்பான். டேய் 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 ஆக்சுவலா அங்க நான் எதுக்குடா டேய் நடுராத்திரி ஆக்சுவலா நடக்க போறேன். அங்க ஆனா அங்க தெலுங்கு கம்யூனிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஆனா அதுக்குன்னு இவருக்காக எல்லாம் ஓட்டு போட முடியாது. விஜய்னு வந்தாலே ஓட்டு போட்டுருவோம். அவ்வளவுதான் விட்டோபா. ஜெயிக்க வைக்கிறது உன் பொறுப்புன்னு ஆகி போச்சு. அப்புறம் என்ன? டேய் ஆமா. திருவள்ளூரும் சென்னையும் நம்ம போட்டு அத்தது பாரு. ஏன்டா விட்டோப்பா எனக்கு விட்டா இந்த கேடிசிசிங்கிறாங்கல்ல அது என்ன இது என்ன இதுல வரும் அது? கேடிசிசியா? கொளத்தூர், இல்லடா திருவள்ளூர், கொளத்தூர் வராது. சென்னை, காஞ்சிபுரம் சாரி காஞ்சிபுரம் காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு. சென்னை அதான் கேடிசிசி. செங்கல்பட்டு. ஓகே ஓகே ஓகே. அங்க எத்தனை தொகுதிடா வரும் மொத்தம் விட்டோப்பா? 38ண்ணா 38. 21. டேய் இல்லடா 38ஆ? 20 ஜாஸ்திடா. டேய் சென்னை இல்ல காஞ்சிபுரம் 21 டேய் தானடா? 4 இல்ல இருக்குடா. எனக்கு எக்ஸ்பீரியனோ சென்னை, சொல்லிட்டு இருந்தான்னு கடலூர். நினைக்கிறேன். சொல்லு எக்ஸ்பைரி சொல்லு. என்னடா என்னது என்கிட்ட கேக்குறீங்க? இல்ல நீ என்னடா பேசிட்டு இருக்க? இல்ல நீ எனக்கு ஏதோ சொல்லிட்டு இருந்த எக்ஸ்பீரி கேடிசிசில நீ தான் சொன்ன எனக்கு ஞாபகம் இருக்கு. 38 வரும்ண்ணா. 38 வரும். ஓகே ஓகே. ஏன் குஷால் நீங்களும் போல்ஸ்டரா? இல்லண்ணா ஃபாலோ பண்ணிருப்பேன் எல்லா மாநிலத்துல நடக்கிற தேர்தலும். அட சும்மா போட்டுக்கோங்க செஃபாலஜிஸ்ட்னு யாரு கேட்கவா போறா? எல்லாம் அடிச்சு விடுங்க எல்லாத்தையும். எல்லா கட்சிக்கும் காலைல ஒரு கட்சி அதிகமா இருக்கும், மத்தியானம் ஒரு கட்சி, அப்ப ராத்திரி ஒரு கட்சி குஷால் என்ன போட்டு தெரியுமா விடுங்க. பண்ணுவான்? ஃபாலோவர்ஸ் டிஎம்கே ப்ளூடிக் ஸ்பேஸ் எல்லாம். போயிட்டு நம்மளுக்கு 20ன்னுவான். இந்த ஸ்பேஸ் வந்துட்டு அண்ணா நம்மளுக்கு அண்ணா 10ன்னுவான். டிஎம்கே ஸ்பேஸ் நான் என்ன ஸ்பீக்கரை கொடுக்க மாட்டானா? நான் போறது என்டிஏ ஸ்பேஸ். சரி அங்க போயிட்டு நீ 20 எங்களுக்கு. அண்ணா நான் வந்து என்டிஏ ஸ்பேஸ்லயும் குஷாலுக்கு ஸ்பீக்கர் தரது இல்ல, எட்வின் ஸ்பேஸ்ல தான் சரி. ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. என்டிஏ ஸ்பேஸ் தருவாங்க. இல்ல யாரு வந்து விஜய் சப்போஸ் ஆட்சியை பிடிச்சிட்டாருன்னா 6 மாசத்துல வந்து அமித்ஷா காலி பண்ணிடுவாருன்னு சொன்னது யாரு இது? அவேக் அவேக் சொல்றதெல்லாம் சீரியஸா எடுத்து காலைல ஸ்பேஸ்ல பேசிக்கிட்டு இருந்தானுங்க அவனுங்க. அதெல்லாம் பண்ண முடியாது. ஓ அது பேசிட்டு இருந்தாங்களா? ஆமா அந்த ஸ்பேஸ்ல தான் விட்டோபா இருந்தான் காலைல. ஓ ஏன்டா விட்டோபா? சரி விடு. காலைலடா நைட்டுடா. அது இவன் என்ன காலைலன்றா? டேய் இல்லடா காலையில நைட் கொத்தடிமை ஸ்பேஸ்ல என்ன இருந்துச்சு? ஆமா சபரி ஸ்பேஸ்ல பேசிட்டு இருந்தேன். டிஎஸ் நீங்க இருந்த சபரி ஸ்பேஸ்ல டிஎஸ் நானு மட்டும் தான் இருந்தோம். அதுல ஏன்டா விட்டோபா நீ அவன்கிட்ட போய் ப்ரூவ் பண்ண முடியும் நீ நினைக்கிறியா? ட்ரை பண்ண. ஆனா அவனுங்க என்னத்த நீ ட்ரை சரி பண்ண? விட்டோபா இல்ல விட்டோபா நீ இங்க சொல்லு விட்டோபா. திமுக ஆட்சியில நீ வந்து என்னென்ன ஐ மீன் வாட் ஆர் தி ஃபெயிலியர்ஸ் யூ ஹவ் சீன் அந்த மாதிரி சொல்லு. அங்க போய் பேசல பாயிண்டா இங்க சொல்லு. மாநகராட்சி ஊழல்னா சரி எவ்வளவு குஷாலு இந்த கொஸ்டின் வந்து தமிழ்நாட்டுல ஓட்டிருக்கிறவங்க மட்டும்தான். வெயிட் பண்ணுங்க. மெயின் இஷ்யூ which is core இஷ்யூ வந்து அவங்க ஒரு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க 500+ வாக்குறுதிகள். அந்த வாக்குறுதியில மோஸ்ட் ஆஃப் தெம் நிறைவேற்றப்படல. நிறைவேற்றினாலும் அதுல வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட இல்ல ஒரு சில பேருக்கு தான் போய் ரீச் ஆயிருக்கு. அதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு அது போய் சேரவே இல்லை. அதுலயே பிக்கெஸ்ட் ட்ரஸ்ட் பிரேக்கேஜ் நம்ம எல்லாரையும் பிட்ரே பண்ணிருக்கானுங்க, இல்ல போய் சொல்லி ஏமாத்தி இருக்கானுங்க ஓட்டுக்காக. ரெண்டாவது இந்த லோன்லாம் அதுவும் இந்த மேனிஃபெஸ்டோல தான் சில பேர்லாம் லோனு தள்ளுபடி ஆகும்னு ஓட்டு போட்டிருப்பானுங்க. நிறைய விஷயம் வந்து ஓட்டு இதுக்காகவே விழுந்திருக்கும், அதெல்லாம் பிரேக் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து இந்த பொண்ணுங்களோட கிரைம் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆக்சுவலா. ரிப்போர்ட் அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கிரைம் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு போன ஸ்டென்ட்டுக்கும் இந்த ஸ்டென்ட்டுக்கும். சிமிலர்லி இப்போ ஜுவனைல் கிரைம்ஸ் அண்டர் 18 கிரைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இல்ல இதுக்கெல்லாம் டேட்டா வச்சிருக்கியா? ஓகே ஏன்னா இது அவனுங்க கேட்பானுங்க அதுக்காக கேட்டேன். இல்ல டேட்டா தேவையில்லை, நமக்கே தெரியும் நிறைய இன்சிடென்ட். கூகுள் பண்ணாலே உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும். எது நம்ம ஜஸ்ட் இல்ல அது உண்மைதான் என்னன்னு பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரியும். இல்ல என்சிஆர்பி ரிப்போர்ட்லயே வந்துருச்சுடா, நான் பார்த்தேன். அதே மாதிரி சரி இதை நீ கொண்டு போய் அவனுங்க ஸ்பேஸ்ல போய் ப்ரூவ் பண்ணா நீ எப்படி ப்ரூவ் பண்ணுவ? முதல்ல அவனுங்க பிடிச்ச முயலுக்கு 30 கால் தான் நிப்பானுங்க. அதுதான்டா ட்ரை பண்ணேன். எதுக்குடா நீ ட்ரை பண்ற? டேய் நீ உனக்கு தெரியலங்கிறது சொல்ல வரல விட்டோபா. நீ என்னதான் போய் அவன்கிட்ட போய் நீ ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சாலும்
அது அது வேஸ்ட்ரா. ஆனா கிறுக்குத்தனமா அவனுங்கள படி தமிழ்நாடு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்கள்லாம் எப்படா எலெக்ஷன் வரும்? எப்படா ஸ்டாலின ஜெயிக்க வைக்கலாம்? அப்படிங்கிற மனநிலையில இருக்காய்ங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்காய்ங்க. ஆனா மக்களே அவர் வந்து பொம்மை ஆமா. முதல்வர்னு நினைச்சிட்டாருங்கண்ணா. அதே மாதிரி அவனுக்கு நடக்கிறத இன்குமென்சி உஷா அது என்ன ஆன்டி இன்குமென்சிக்கு எது அது என்ன ம். அது யாருக்கு போவோம் நான் வந்து டிவிக்கு போவோம். அது எப்படி டிவிக்கு போவோம்? ஏன்னா ம். எதிர்க்கட்சி டேய் அவனுங்களோட நீ இல்லடா. என்ன அவனுங்களே கேட்கணும் திரும்ப? வந்து அது இல்ல நீ என்ன கேட்கணும்? அது எப்படி நீ டிவிகேக்கு போகாதுன்னு சொல்றேன்னு ப்ரூஃப் காட்டுன்னு கேட்கணும். இல்ல கவின். அவனுங்க ப்ரூவ் பண்றதே என்னன்னா, அவனுங்க சொல்ற அஜெண்டா எப்படின்னா, டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே தான் இங்க இருக்கணும். டிவிகேங்கிறதுக்குலாம் இங்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி பேசுறாய்ங்க. இல்ல அதே அப்படின்றது ஏடிஎம்கே அவனுக்கு தான் ஆசை. அதே மாதிரி மக்கள் மனசுல ஏடிஎம்கே அப்படி ஆனா இல்லல்ல. பண்ணிக்கிறானுங்கடா மாத்தி நீங்க ஏடிஎம்கே எல்லாம் ம். எங்களுக்கு ஏடிஎம்கே எதிர்க்கட்சினாலும் நாங்க ஏடிஎம்கே விட நீங்க மேல எல்லாம் வர மாட்டீங்கன்னு ஒண்ணு சொல்லிக்கிறானுங்க கூட. ஆமா. ஆனா So அது வந்து தினமலர் நம்மளுக்கு கூட்டணி மட்டும் இல்லைன்னா நம்மளை விடவே இவனுங்களே கீழே தான் இருப்பானுங்க. ஆனா தினமலரே கொடுத்துட்டாருண்ணா விஜய்க்கு. ரிப்போர்ட் பாத்தீங்களா திருப்பத்தூர்து? எங்க போனாலும் விஜய் 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 பிகில் பிகில்னு சொல்றாங்கண்ணா அந்த மக்களு. யார் சொன்னா அப்படி? தினமலர் திருப்பத்தூர் பப்ளிக் டாக் வீடியோ வந்திருக்கு. சாரி, தினமலர்லாம் நான் அங்கீகரிக்கிறது இல்ல. ஆனாலும் உங்களுக்கு சாதகம் தான் கொடுத்திருக்காரு. வேணாம்பா. எங்களுக்கு வந்து எங்க ஆதரவு சொல்லுவாப்ல எவ்வளவு நார்மலா பர்சன்ட் ஒருத்தன் இருக்கும்னு. பேசினாலே அவனுங்களுக்கு சங்கிக்கிறாங்க. நீங்க சங்கி நியூஸ் சொல்லி பார்த்து அவ்வளவுதான். ஓகே இருங்க. சாய் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கீங்க பேசுங்க. ஆனா இன்னைக்கு ஒண்ணு மிக்க நடந்துச்சு நன்றி. சம்பவம் தெரியலையா? ஒரே ஸ்டாலின் ஒரு நிமிஷம் எப்படா குஷால் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம். நிமிஷம்டா மியூட்ல மட்டும் இருப்பாக்கலாம் அவரும் குஷால். ரெட்டிடா. சாய் பிரசாந்த் ரெட்டி ஆனா சொல்லுங்க. சென்னை ப்ரோ ஓட் இருக்கு பிரதர். ஓகே ஓட்டு இருக்குன்னா நீங்க பேசலாம், தப்பு இல்ல. ஆனா தெலுங்கு வச்சா எல்லாம் தெரியும் ப்ரோ. இல்ல தெலுங்கு వచ్చే இது ப்ராப்பர் தெலுங்கு. கொஞ்சம் கம்முன்னு கூசோ. இல்ல நீங்க யார் வேணாலும் பேசுங்க. எனக்கு தெரியாது டேய் ப்ரோ. நீங்க தமிழ்ல பேசுங்க ப்ரோ. பரவாயில்ல. ப்ரோ தமிழ்ல பேசுங்க எனக்கு ப்ரோ. தமிழ் நல்லாவே தெரியும். செகண்ட் லாங்குவேஜ் அதுதான். சரி இருந்துட்டு போட்டேன். ஆனா நீங்க ஒரு ஓகே கேள்வி ஓகே. கேட்டீங்க. திமுக வந்து என்னெல்லாம் தப்பு இது பண்ணீங்கன்னு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. அதுக்கு பதில் எல்லாருக்குமே தெரியும். ஆனா நான் ஒரு லிஸ்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். பிரைவேடைசேஷன் ஆஃப் பப்ளிக் சொல்லுங்க ப்ராப்பர்ட்டி, ப்ரோ. அதாவது இந்த ம். என்னது இந்த பஸ் ஸ்டாண்டு, அப்புறமா பிரைவேடைசேஷன் ஆஃப் பப்ளிக் சர்வீசஸ், இந்த ம், ம், துப்புரவு ம். இவங்க, அப்புறமா ஃபெயிலிங் டு ப்ரொவைட் பெர்மனன்ட் ஜாப்ஸ் ஆஸ் ப்ராமிஸ்ட் பை த கவர்மெண்ட். அதாவது இந்த நர்ஸ் ம். டீச்சர்ஸ் எல்லாம் வந்து டெம்பரரியா இருந்தவங்கள பெர்மனன்ட் பண்றேன்னாங்க, பண்ணல. அப்புறமா